திருச்சியைச் சேர்ந்த ஜோதிட கலைவாணி திருமதி விஜயலட்சுமி அவர்கள் மலர் மருத்துவம் மற்றும் தசா புத்தி பற்றிய அற்புதங்களை பேச வந்திருக்கிறார். அவரை பேச வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். குருவாழ்க, குருவே துணை. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் என் கண்முன் வந்து தோன்றினேன். நம்ம ஜோதிடத்தில் எவ்வளோ எல்லாருமே மிகப்பெரிய ஜாம்புவான்கள். என் குருநாதர் முன்னாடி நான் உரையாற்றுறதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எவ்வளோ பிரச்சனை இருக்குது. நம்மளை நல்லா இருக்கவங்க யாருமே ஜோதிடத்தில் பார்க்க மாட்டாங்க. அவங்க நல்லா இருந்தாங்கன்னா பார்க்க மாட்டாங்க, நல்லா இல்லைன்னா நம்மளை பார்ப்பாங்க. பார்க்கும் போதே அவங்க முகத்தை பார்த்த உடனே நம்மளுக்கே பரிதாபம் வர மாதிரி இருக்கும். ஃபீஸே கேட்கலாமா கேட்க வேணாமா அப்படின்லாம் கூட தோணும். ஆனால் நம்ம ஃபீஸ் வாங்காமல் ஜோதிடம் சொல்லவும் முடியாது, ஏதோ ஒன்று வாங்கி தான் ஆகணும். ஸோ நம்மளுக்கு ஜாதகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தசான்னு ஒன்று இருக்குது. என்ன பாரம்பரியமாக இருக்கலாம், ஏஎல்பியாக இருக்கலாம், கேபியாக இருக்கலாம், பிருகாக இருக்கலாம், சுகர் நாடியாக இருக்கலாம். எத்தனை நாடி வந்தாலும் சரி, எந்த நாடி எல்லாத்தையும் விட ஜெயிக்கிறது தசாபுத்தி தான். நம்மளுக்கு இப்போ நம்ம பிறப்பு நட்சத்திரம் இருக்குது. அந்த பிறப்பு நட்சத்திரத்தின் அடிப்படையில் நம்ம தாராபலன் சொல்லியே சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் லக்கணம் அந்த பிறந்த லக்கணத்தை வச்சு சொல்கிறோம். ஆனால் தசாபுத்திங்கிறது அந்த திசையில் இப்போ குரு தசை நடத்துகிறாரு. அப்போ குரு சும்மாவே இருப்பாரா? குரு ஒரு நட்சத்திரத்தில் ஒரு வீட்டில் நிற்பார். அப்போ குரு அந்த நட்சத்திரத்தில் அந்த வீட்டில் நிற்கிறாருன்னா உங்களுடைய பிறப்பு லக்கணத்துக்கு குரு நல்லவராக இருக்கலாம், கெட்டவராக இருக்கலாம். அவர் நம்மளுக்கு நோய் என்ன வேணாலும் கொடுக்கலாம். பட் ஆனால் அந்த காலகட்டத்தை உங்களுக்கு 16 வருஷம் உங்களை எடுத்துகிட்டு போகிறது யாராக இருக்கும்? குருவாக தான் இருக்கும். அப்போ குரு ஒரு நட்சத்திரத்தை நிற்பார். உனக்கு அந்த குரு நட்சத்திரத்தில் நிற்கும் போது உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த குரு நிற்கிற நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்தை உங்களுக்கு சரியில்லாத தாராபலனாக வந்தால் அதுக்கு நீங்கள் தானம் கொடுத்துட்டு அந்த நட்சத்திரத்தை ஏக்கி பாருங்கள். அந்த குரு காலகட்டம் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வரும். இது குரு தசை நடக்கிறவங்களுக்கு. சரி, குரு இது இப்படி தசையை வச்சு நட்சத்திரம் வச்சு சொல்கிறோம். குருனா யார்? வாத்தியார். அது எந்த வாத்தியாராக இருக்கலாம்? கம்பி சுத்திர வாத்தியாராக இருக்கலாம், சொல்லி கொடுக்குற வாத்தியாராக இருக்கலாம், என்ன வாத்தியாராக இருக்கலாம். அந்த குருஸ்தலம் நிறைஞ்ச இடத்துக்கு நம்ம போயிட்டு வரணும். உங்களுக்கு அது வீக்காக இருக்கா? அப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்த குருமார்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு வஸ்திர தானம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த குரு இயக்கம் நல்லாயிருக்கும். இப்போ புதன் இருக்கார். புதன் யார்? ரெட்டை வேஷம் போடுறவர், கபடாதாரி, கிருஷ்ண பரமாத்மா, என்ன வேணாலும் வச்சுக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனால் புதன் மட்டும் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் வலுத்துட்டா இந்த ஜோதிட துறையில் அவர் ஒரு உச்சத்தை தொடாமல் போக மாட்டார். சரி, புதன் வலுவிழந்தே நிற்கிது. அப்போ என்ன பண்ணலாம்? புதனை எப்படி வலுவாக்கணும் அப்படின்னா பச்சை கலர் சட்டையை போட்டுக்கிறதோ இல்லை நம்ம பச்சை நிறத்தில் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதோ கிடையாது. புதன் காரகத்துவமான மனிதர்களையும் புதன் காரகத்துவமான இடங்களுக்கும் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த புதன் நீச்சமே இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் அடுத்த லெவலில் கொண்டுட்டு போயிடும். இப்படி எல்லாத்துக்குமே இந்த தசாபுத்தியே எல்லாத்துக்குமே சொல்லிட்டு போயிடலாம். சரி, என்னால் முடிஞ்சதை நான் சிறிய உரையை சொல்லிட்டேன். இப்போ மலர் மருத்துவம் ஒரு ஜோதிடத்தில் நான் ஜோதிடம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் மலர் மருத்துவத்தை நான் கையில் எடுத்து இப்போ அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மலர் மருத்துவம் பெரிய இம்பேக்டை இந்த சொசைட்டி கொடுத்துட்ருக்கு. நான் இந்தியா போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய போஸ்ட் ஆஃபீஸில் ஹையர் மேடம் ஒரு காலகட்டத்தில் அந்த அம்மா எனக்கு துரோகியாக கூட இருந்தாங்க. பட் அவங்க பையனுக்கு கேது தசை நடக்குது. அவன் என்ன பண்ணுறான்? எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகி சூசைட் பண்ணிக்க ஓடுறான். செத்துறணும் கண்ணாபினான்னு பேசுகிறான். கேது இருந்தாலே ஆக்ரோஷமான பேச்சு வரும். ஏதாவது வாட் எவர் இட் இஸ் என்ன வேணாலும் பேசிகிட்டு இருப்பாங்க. என்கிட்ட சொல்கிறாங்க இந்த பொண்ணு ஜோதிடம் பார்க்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்கிட்ட கேட்டு நான் சொல்லுவேனா சொல்ல மாட்டான்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு சொன்ன மெடிசன் அந்த பையனுடைய வாழ்வே மாற்றிட்டு அவனுடைய கோபதாபத்தை எல்லாம் குறைச்சி அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போ எழுதி அவன் ரெக்கார்ட் பிரேக்கு. அப்போது அவன் இந்த மலர் மருத்துவங்கிறது நம்ம லைஃப்பில் பெரிய பெரிய இம்பேக்டாக கொடுக்கும். ஏன்னா எட்வர்ட் பாஜுங்கிறவருக்கு நான் இந்த பிரபஞ்சத்தின் சார்பாக அந்த மலர் மருத்துவ தொட்டதுக்கு நான் கோடான கோடி நன்றியை இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக கொடுத்துக்கிறேன். நம்ம ஜோதிடமே நம்ம ஜாதகமே தப்பராக இருந்தாலும் நம்மளுக்கு எதுவுமே நடக்காமல் போனாலும் நீங்கள் ஜோதிட துறையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மலர் மருத்துவத்தை யாராவது ஒரு குருமார்கிட்ட போய் படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்மள்கிட்ட நாடி வரவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும். இப்போது வால்நட்டுன்னு ஒரு மருந்து இருக்குது. நிறைய பேர் இப்போ சொசைட்டியில் தப்பான நடவடிக்கை தப்பாக பண்ணிவிட்டு அதனால் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த வால்நட்டுன்னு என்ன?
ஒரு தப்பை வந்து வேறு அறுத்துட்டு போயிடும். அது எந்த தவறாக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்டிவிட்டீஸில் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தவறு நடந்தாலும் சரி, குழந்தைங்க வந்து பேச்சை கேட்காம தவறாக போனாலும் சரி, வால்நட் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. அந்த குழந்தைங்க தவறான நடவடிக்கையில், கணவன் மனைவி கிட்ட தவறான நடவடிக்கை இருந்தாலும் அது சரி உடனே நடக்குமா? உடனே நம்ம ஆளுங்க சொல்லிடுவாங்க, இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கே எனக்கு நடந்தே ஆகணும். அது எப்படி நடக்கும்? இன்னைக்கு சாப்பிட்டோன்னே நாளைக்கே நடந்துருமா? குறைஞ்சது 3 மாதம் அந்த மலர் மருத்துவம் எடுத்துக்கிட்டே கண்டினியூவாக இருந்தோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க. அடுத்தது, திருமணமே நடக்கலை, நம்ம எண்ணங்கள் தாங்க வாழ்க்கை. நம்ம மனசில் எதை நினச்சிட்டு இருக்கோமோ அதுதான் வந்து இந்த பிரபஞ்சத்தில் ஒரு இம்பேக்டை கொடுக்கும். அப்போது நீங்கள் வந்து ஒன்று நடக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, அது நடக்காது. அப்போ அவங்களுக்கு நடக்கணும்னா ஸ்வீட் செஸ்ட்நட்டுங்கிற மலர் மெடிசனை கையில் எடுங்க. அதை குழந்தை கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் ஆகும். குழந்தை பிறக்கலையா, குழந்தை பிறக்கும். உங்களுக்கு பூர்வீக சார்ந்த பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பிரபஞ்சம் அந்த மலர் மூலியமாக ஈர்த்துட்டு கொண்டு வந்து கொடுத்துரும். பெண்களுக்கு பொதுவாகவே இடுப்பு வலி, வயிறு வலி, நம்மளுக்கு நிறைய பெயின் இருக்குது. அப்போ அந்த பெயின், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பெயின் வருது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா வெர்வைன்கிற மலர் மருந்தை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரெமிடியை கொடுத்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து வருமானம் சம்பாதிச்சிட்ருக்கோம், நம்மளுக்கு இதை விட பெரிய வருமானம் சம்பாதிக்கணும். இப்போ நானே வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன், ஆனால் என்னுடைய வருமானம் பத்தில் இன்னும் ஏதாவது சம்பாதிக்கணும் யோசிச்சு தான் நான் வந்து இந்த ஜோதிடத்துறையில் நான் வந்தேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். அதில் வந்து நம்ம ஒரு ஆளாக வரணும் அப்படின்னா ஹீதர் அப்படிங்கிற மெடிசனை நீங்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எல்லாருமே இங்கே சாப்பிட்டிங்கன்னா ஜோதிடத்தை தாண்டி வேறொரு வழியில் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை அந்த மலர் மருந்து கொடுத்துரும். இத்துடன் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சியிலிருந்து அதிரடி புயல் என்னுடைய அன்பு தங்கை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு என்னோட டீமுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் என்னோட கூட பயணிக்கிறாங்க. அவங்க பேசின விதங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அதிரடி மாதிரி இருக்கும், ஆனால் அற்புதமான கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கிறதுனால, அதாவது குறிப்பிட்ட வேறு நாள் நடத்துகிறப்ப வர முடியாது, அதான் ஞாயிற்றுக்கிழமைனால வந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அங்கே திருச்சியிலேருந்து ஒரு பெண்மணியாக வந்து இந்த மேடையை சிறப்பித்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பொன்னாடை போத்த விதமாக முரளி மோகன் ஐயா வருக, மணிமுருகேசன் ஐயா அவங்க கையால் போற்றணும்னு அவங்க பிரியப்படுறாங்க. அவங்க கையாலே பொன்னாடை போத்துங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களை முதல் மேடையில் முகுந்தன் முரளி ஐயா மேடையில் தான் நான் உங்களை சந்தித்தேன். அப்போ நான் ஒரு பவகரணத்தை பற்றி பேசுனதுக்கப்புறம் அடுத்த நிமிஷமே கை கொடுத்து என்னை பாராட்டினாங்க. அப்போ தான் எங்கள் நட்பு தொடர ஆரம்பிச்சது. அதே மாதிரி அடுத்த கருத்தரங்கத்தில் ஒரு திருச்சியில் நடத்துகிற கருத்தரங்கத்துக்கு ஐயா வந்திருந்தாங்க, நானும் அங்கே வந்திருந்தேன். அவங்கள சிறப்பிக்க வைக்கிறப்ப 2வது முறை எனக்கு சிறப்பு பண்ணாங்க. அந்த அடிப்படையில் தான் பிரபஞ்சம் அழைச்சி ஏதோ ஒரு புரிதலோடவும் அர்த்தத்தோடும் தான் ஒரு நட்பு தொடரும். சரிங்களா? அதாவது அந்த அடிப்படையில் அவங்க நட்பு தொடர்ந்துச்சு. இன்றைக்கி நம்ம மேடையை சிறப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டும் கொடுத்துருக்குறோம், அவங்களுக்கு சீல்டு கொடுத்துருக்குறோம். என்னுடைய மொபைல் நம்பர் 9514263232 9514263232.